ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணினூர் பிளிட்ஸ் vlog வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே போயிட்டோம். நேரமானு சொல்ல முடியாது, ஒரு 7 மணிக்கு போனோம். ஸோ காக்டெயில்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி நிறையா வந்துருந்துச்சு. ஏன்னா ஆடி 18 இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து சிக்கன் எடுப்பாங்க. ஸோ வழக்கம் போல் பெட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கோழியும் ஆடும் நிறையா வந்துருந்துச்சு இந்த வாரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு சேவல். ஸோ இது வந்து நம்ம அண்ணன் ஒரு 3K சொன்னார். ஸோ பெஸ்ட்டாக வந்து பண்ணி தருவார் கேட்டோம்னா. ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குஞ்சுங்க நிறையா பார்த்துருந்தேன். நாட்டுக்கோழி சிறுவடை பெருவடை எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கறி கோழிங்க. ஸோ உங்ககிட்ட தான் சேவல் இருந்துச்சுன்னா வச்சு பார்த்து கூட நீங்கள் அண்ணன்ட்ட பேசி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அண்ணனோட நம்பரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேவல் வந்து 3K சொன்னார், பெஸ்ட்டாக பண்ணி தருவார். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி இருந்துச்சு. ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ கறி ரேட் 600 ரூபாய்க்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ மயில் புறா வந்து நம்ம போனவுடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து ஃபீமேல் வேணும்னு கேட்டிருந்தார். ஸோ நம்மளோட மேல் புறா அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ இவர் வந்து ஒரு 3 பீஸ் வச்சுருந்தார், ஒரு ஜோடி, அப்புறம் ஒரு ஃபீமேல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் பார்த்தவொடனே பே பண்ணி வாங்கிட்டேன். ஸோ கம்மி ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் தான், ஒரு 650 அந்த ரேஞ்சு சொல்லியிருந்தார். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லவ் பேர்ட்ஸ் வந்து 600 800 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ செமி அடல்ட்டாக இருந்தால் 600 சொன்னார், அடல்ட்டாக இருந்தால் 800 சொன்னார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்துருந்துச்சு. காக்டெயில் ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த பஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் ஆமாம், அதனால் 600 சொன்னார். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் 2000 1800 அந்த மாதிரி சொன்னார். ஸோ காக்டெயில் வந்து அல்பினோ ஸ்ப்ளிட்டு வந்து 3K வாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ ஸ்ப்ளிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிரே இந்த மாதிரி இருக்குல்ல பேர்ல், இதெல்லாம் வந்து 2500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து 600 பேரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் வந்து 1 பீஸ் இருந்துச்சு 1500 அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஹெலிகாப்டர் பட்ஜெட்ஸுமே வச்சுருந்தார். ஸோ பேர் வந்து 4K அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எல்லாமே வந்து சாலிட் கலர் லுட்டினோ பேர்ட்ஸு. அப்புறம் புறா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நல்லா வாங்கிக்கலாம், நல்ல புறாவாக. ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை, கால், நகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து நல்ல புறாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் ஃபேன்டெயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிராஜ், அப்புறம் வந்து முயல் எல்லாமே வந்துருந்துச்சு இந்த வாரம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஷாப்காரங்க தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ முயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 1500 1800 அந்த மாதிரி சொல்லாங்க ரேஞ்சு. அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் போட்டிருப்பார். ஸோ இவர்கிட்ட வந்து ஃபிஷ் பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ரெகுலராக இவர் வந்து போடுவார். பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 150 250 ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருப்பார். ஸோ ஃபிஷ்ஷோட அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன், ஓரளவுக்கு பேசிக்கான மெடிசன், அப்புறம் நெட்டு எல்லாமே வச்சுருப்பார். ஃபிஷ் டேங்க் கூட சேல் பண்ணுறாரு. சாதா புறா இந்த வாரம் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா 450 ரூபா 350 ரூபா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு. மேக்ஸிமம் 400 ரூபாய்க்கு கொடுத்தாரு இவர். பேர் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி மிக்ஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பிளான்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து லில்லி, லோட்டஸ், அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுமே அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ பீட்டா, போலார் பேரட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி, மாலிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இந்த பீட்டா நல்லா இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கே. ஸோ டபுள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அசோலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக் வீடு, இந்த மாதிரி டெரரியம் செட்டப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அசோலா பேக்கெட்டில் 10 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ நாட்டு தோடால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் கறிக்கோழி தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் எல்லாமே வந்து வீட்டில் வந்து சிக்கன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கறிக்கோழி வந்துச்சு. கிலோ 550 600 ஒவ்வொரு செக்மெண்ட்டில். ஸோ காக்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் 2K அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த கடையில் ஸோ கினிபிக்ஸ் நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் இருக்குது. யாருக்காக வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவருமே வச்சுருந்தாரு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டு சேவல் வச்சுருந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து நான் கேட்கல, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொட்டைக்கோழியெல்லாம் வந்துச்சு, கன்னி விடலாம் இருந்துருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து ஹோமரு, லைனு எல்லாமே கலந்து வச்சுருந்தார். முயலுமே வச்சுருந்தார். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க லாட்டாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க.
சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிராஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் டேபிள் ஃபைட்டர் இல்லை இது, அது வேணால் தெரியும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு பேர் வச்சுருந்தாரு. ஸோ நீங்கள் வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எப்படி வேணால் வரும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நம்ம வந்து பேசி நம்ம வந்து பார்கெயின் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட்டாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ. ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை செம்ம கூட்டம். ஸோ அந்த பக்கம் போய் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஆடெல்லாம் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக நிறையா வந்துருந்துச்சு. புறாவும் ஓரளவுக்கு நீட்டாக வந்துருந்துச்சு. ஃபேன்சி வந்து இந்த வாரம் கம்மி தான். ஃபேன்சி நான் ஒரு புறா வாங்கினேன். ஸோ ஓரளவுக்கு கம்மி தான் ஃபேன்சி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ சாதா புறா எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ சந்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி வேணால் 6 மணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 6 மணி to 10 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து கான்டாக்ட் நம்பர் கேட்டு கூட வாங்கி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பெஸ்ட்டாக. ஸோ புறா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எந்த மாதிரி புறா வேணாலும் ரெடி பண்ணி எப்படியாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க செட்டப். ஐ திங்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கடை சந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கோழி வந்து ஃபேமஸ், நாட்டுக்கோழி எல்லாமே. ஸோ அங்கேருந்து இவங்களும் கொஞ்சம் பேர் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அசசரிஸில் பார்த்திங்கன்னா ராயலு, அப்புறம் வந்து பீட்டா சாம்பியன் ஃபுட்டு, ஸோ இது எல்லாமே இருக்கும். கோழி கட்டுற கால் கவர் கூட நம்ம சந்தையில் இருக்கும். பார்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வைப்பாங்க. ஸோ பேக்கெட் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஒரு 4 பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ மெட்டல் ரெட்லேஸ் ஒரு பேர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் கேட்டிருந்தாங்க. ஃபுல் கோல்டு ஒரு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு எந்த மாதிரி கப்பீஸில் ஏதாவது வெரைட்டிஸ் வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஸோ போலார் பேரட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு பேர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வந்து 100 to 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிஷஸ் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி நான் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன், எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on another video guys.